பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் கண்களா அல்லது கரங்களா? கண்கள் அப்படிங்கும்போது அந்த கண்ணு 2 இருக்குது, ஆனால் ஒரே பார்வையை தான் பார்க்குது. கரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், இப்போ 2 கை இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். இந்த பக்கம் பென்சிலை பிடிச்சி ஒரு டிராயிங் வரையலாம், இந்த பக்கம் பென்சிலை பிடிச்சிட்டு ஒரு டிராயிங் வரையலாம் இல்லையா? 2 விதமான வேலைகள் செய்யலாம். கண்ணு இருந்த இடத்துலையே தான் இருக்கும், ஆனால் நம்ம கரங்கள் மேலே ஏறும், கீழே இறங்கும், சைடில் போகும். 2வது, இந்த கரங்கள் ஒன்று சேரும், கண் ஒன்று சேராது. இது எதை குறிக்குதுன்னா, ஒரு ஐக்கியத்தை குறிக்கிறது. ஆம், 2 கையும் சேர்ந்து வேலை செய்யும்போது எப்படிப்பட்ட கடினமான இதாக இருந்தாலும் அது அதை என்ன பண்ணுது, லிஃப்ட் பண்ணிடுது, அந்த வேலைகளை செய்யுது. அது ஒற்றுமையை, ஐக்கியத்தை குறிக்கிறது கரங்கள். கண் அப்படி இல்லை. இன்னொன்று, கண்ணுக்கு எப்போ பாரு ஒரு இமை வேணும், பாதுகாப்பு வேணும், கண் இமை வேணும். ஆனால் நம்ம கரங்களுக்கு அப்படி தேவையில்லை. எப்போ பாரு ஒருத்தவங்க துணைக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும்னு இல்லை. அவங்க ஃப்ரீயாக அவங்க வேலையை பார்க்குறாங்க. மூளை கட்டளை இடுறதைத்தான் கை செய்யும். ஆனால் கண் என்ன செய்யுது, ஒரு பொருளை இச்சையோடு பார்த்த உடனே அதை சாப்பிடணும், இச்சை அது தேவைப்படணுன்றதை அந்த கண் பார்த்த உடனே தான் இச்சையை தூண்டுது. அந்த இச்சையை தூண்டின உடனே தான் மூளை உடம்புக்கு கட்டளை இடுது. அப்போது பாவம் செய்வதற்கும் ஒரு காரணகர்த்தாவாக இந்த கண் இருக்கு. ஆனால் இந்த கரங்கள் அப்படி இல்லை. அது என்ன சொல்லுதோ அதை செய். அப்போ தேவன் சொல்கிறபடி, கடவுள் நம்மளை நடத்துகின்றபடி நாம் நடக்க வேண்டும் இந்த கரங்களின்படி. கண் பார்க்கறது ஒரு வேலையை தான் செய்யுது, ஆனால் கை நிறைய வேலை செய்யுது. இந்த கையினால் என்னென்ன வேலை செய்யலாம், அதை சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல. எத்தனை வகையான வேலைகள் செய்யலாம். அது எல்லாவற்றையும் இந்த கரங்கள் செய்கிறது. பலவிதமான வேலைகளை செய்கிறது. காயும் நறுக்கும், மரத்தையும் வெட்டும், சமையல் பண்ணும் இல்லையா? அநேக காரியங்களை இந்த கரங்கள் செய்கிறது. ஆனால் கண் பார்க்குற ஒரே ஒரு வேலை தான் செய்யுது. அப்போ நாம் பலவிதப்பட்ட வேலைகளை செய்யும்படியாய், சுறுசுறுப்பாய் இருக்கும்படியாய் நாம் கைகளை, இன்னும் சொல்லப்போனால் கண் தூங்கும்போது அது வேலையே செய்யாது. 8 மணி நேரமோ 10 மணி நேரமோ அது வாட்டுக்கு வேலை செய்யாது. ஆனால் அந்த கை தூங்கும்போது கூட வேலை செய்யும். ஏன்னா உங்களை எதனால் அடித்தா கை ஆட்டோமேட்டிக்காக போய் சொரியுது இல்லை, பாருங்கள். அப்போ தூக்கத்தில் கூட மூளை கட்டளையிடும்போது கை தானாக போய் அந்த வேலையை செய்யுது. கண் செய்யாது, நல்லா தூங்கும், அது அப்படி வேலை செய்யாது. இது போல் தான் பிரியமானவர்களே, நாம் கரங்களாய், அழகாய், ஒற்றுமையாய், அநேக வேலைகள் செய்யும்படியாய், பிரயோஜனம் உள்ளவர்களாய். இன்னொன்று, கண் உங்களுக்கு மட்டும்தான் பிரயோஜனம். உங்கள் கண்ணை வச்சு மற்றவங்க பார்க்க முடியாது. ஆனால் நம்ம கையினால் மற்றவங்களுக்கு எவ்வளவோ உதவி செய்யலாம். அல்லேலூயா. மற்றவர்களுக்கு நிறைய நம்ம வேலை செய்யலாம், மற்றவங்களுக்கு உதவலாம். இந்த கை தான் கொடுக்கும். உங்கள் கண் பணத்தை எடுத்து கொடுக்குமா? கொடுக்காது. இந்த கை தான் பணத்தை எடுத்து கொடுக்கும். அப்போது மற்றவர்களுக்கு உதவியாய் இருக்கிறது கரம். இது போல் தான் பிரியமானவர்களே, நாம் கரங்களைப் போல கடவுள் சொல்வதை நாம் செய்யும்படியாய், அநேக காரியங்களை, அநேக வேலைகளை செய்யும்படியாய், சுறுசுறுப்பாய் நாம் இருக்கும்படியாய், கரங்களைப் போல ஒற்றுமையாய் இருக்கும்படியாய் நாம் கரங்களாய் இருப்போம். நீங்கள் கண்களா, கரங்களா? காட் பிளஸ் யூ.